அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம சைக்காலஜி பொறுத்த அளவுக்கு முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களினுடைய அடிப்படையில் அதை பேஸ் பண்ணி அதனுடைய விரிவான விளக்கத்தை நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா கணிசமான மதிப்பெண்ணை பெறலாம். சரி, அந்த விளக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம எடுத்து அதை நம்ம டீட்டெயிலாக படிக்கும் பொழுது அதிலிருந்து வினாக்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். சரி, அதை எப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம். சரி, இந்த கொஸ்டினை பாருங்கள். முதியோர் கல்வியானது டேஷ் வயது கொண்ட முதியோருக்கானது. இந்த கொஸ்டின் பிஜிடிஆர்பி 2021-22 கேட்கப்பட்ட ஒரு வினா. இதனோட ஆப்ஷன் பாருங்கள். ஏ 20 to 40, பி 25 to 45, சி 15 to 35, டி 15 to 30. இதுக்கான ஆன்சர் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். முதியோர் கல்வி என்பது முதியோர்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி முறையாகும். இது குறிப்பாக 15 to 35 வயதுக்குள் உள்ளவர்களுக்கு கிடைக்கின்றது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான பதில் சி ஆப்ஷன் 15 to 35. இப்போ மேலும் இந்த கொஸ்டின் நம்ம இன்னும் விளக்கத்தை பார்க்கலாம். முதியோர் கல்வியின் முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் ஒன், எழுத்தறிவு வளர்ச்சி. வாசிக்க, எழுத, கணக்கீடு செய்ய தெரியாதவர்களுக்கு அடிப்படை கல்வி வழங்குதல் இதனுடைய ஒரு முக்கியமான பணி. அடுத்தது தொடர்ந்த கல்வி. பள்ளி கல்லூரிகளில் படிக்க இயலாதவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் கல்வி கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. இதனுடைய பணி. அடுத்தது தொழில் பயிற்சி. பல தொழில்கள் தொடர்பான பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் சுயதொழில் வாய்ப்புகள் உருவாக்க உதவுகிறது. சமூக பங்குபற்றல். சமூகத்தில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர பெரியவர்களை அறிவுபூர்வமாக வளர்க்கிறது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா தனிநபர் முன்னேற்றம். இவர்களின் மெய்யறிவு, ஆளுமை மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. முதியோர் கல்விக்கான சில முக்கிய திட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் NILP 2022 முதல் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இது முதியோர் கல்விக்கான ஒரு திட்டம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி ப்ரோக்ராம். இது யுனெஸ்கோ வழங்கும் உதவி திட்டம். அடுத்தது சாக்ஷரா பாரத். இது 2009 முதல் தொடங்கப்பட்ட எழுத்தறிவு மேம்பாட்டு திட்டம். அடுத்தது அடல்ட் எஜுகேஷன் மிஷன், பெரியவர்களுக்கு இலவச கல்வி திட்டம். இதெல்லாம் முதியோர் கல்விக்கான முக்கிய திட்டங்கள். இதுபோல் நம்முடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைவருக்கும் 1000 கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து வித் முழு விளக்கத்தோடு நம்ம கொடுக்குறோம். நம்முடைய டெஸ்ட் பேட்ச் வரும் பிப்ரவரி 14 முதல் தொடங்குது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து பயன்பெறுவோம். நன்றி.